கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது என்னைக்குமே நிலைக்காது. நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து பெல் ஐக்காமா இருக்கும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். நீங்கள் இன்னும் டெலிகிராம் ஜாயின் பண்ணலைன்னா ஃபஸ்ட் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. முதல்ல இந்த தருதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்துக்கும் அந்த வீடியோ எப்படி சிம்பிளாக இந்த வீடியோ மேக் பண்ண பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்க. நீங்கள் கைடாக ஸ்கிப் பண்ணாக்கோ வீடியோ என்னென்னு சொல்லியிருக்கோம், எப்படி மேக் பண்ணிக்கோம், ஃபுல் டீட்டெயில் தெரியாமல் போயிடும். இப்போ தான் நீங்கள் முதல்ல நம்ம சேனலுக்கு வந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்காமா இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து இந்த வீடியோ ஃபீட்பேக்கை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். வெல்கம் பேக் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்த மாதிரினா ஃப்ரெண்ட்ஷிப் டே வீடியோ எப்படி சிம்பிளாக மேக் பண்ண சொல்லி தர போகிறோம். ஸோ வந்து இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரிவில் பார்த்த ஃபோட்டோ பண்ணால் வச்சு எடிட் பண்ணுமோ அப்போல்லாம் கிடையாது. உங்கள் ஃபோட்டோ வச்சு சிம்பிளாக வீடியோ மேக் பண்ண எப்படி சொல்லி தர போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் அப்படியே ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்காமா இருக்கும் கிளிக் பண்ணி ஆன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் வரும். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ உங்கள்கிட்ட கலெக்ட் மாஸ்க் நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் 20% இப்படி தான் வரும். கீழே பெருசாக ஐக்காமா இருக்கும். கிளிக் பண்ணிட்டு கடைசியில் பென்சில் ஐக்காமா இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நாங்கள் கொடுத்துருக்க இந்த பக்கம் அப்படியே கொடுத்துட்டு கீழே கிரியேட் பர்சன்ட் இருக்கும் கொடுத்துள்ள போய்க்கோங்க. உள்ளே பண்ணக்காரம் உங்கள் பிடிஓ டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷன் 2% 2 எக்ஸாம் ஃபைல் கொடுத்துருப்பேன். ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் பீட் மார்க்ஸ் சொல்லி ஸ்பெஷல் லிங்க் கொடுத்துருப்பேன். நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பீட் எஃபெக்ட் ஸ்பெஷல் லிங்க் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எக்ஸாம் ஃபைல் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பீட் மார்க்ன்றதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நான் இம்போர்ட் பண்ணுற மாதிரி அதை இம்போர்ட் பண்ண உங்களுக்கு இப்படி தான் வரும். கரெக்டாக வந்து ஆடியோ ஃபுல்லாக வந்துடும். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து எல்லாமே மார்க்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே உங்களுக்கு வந்து இதே மாதிரி எல்லாம் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். நீங்கள் இந்த ஃபோட்டோஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுக்கு செகண்ட் வந்து எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் டேனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வைக்காம அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் பிரிவில் காமிக்கிறப்போ உங்களுக்கு வந்து சும்மா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் காமிச்சிருப்பேன். நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸில் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபோட்டோ யார் ஃபோட்டோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் கொடுத்துருக்க ஃபோட்டோஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள்ன்ட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்களேன். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 9 செகண்ட் டயலாக் வரும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஆடியோ வரும். நீங்கள் இந்த 9 செகண்ட் டயலாக் வைக்கணும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ண ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஸை ஆட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போய்க்கோங்க. இந்த மாதிரி ஏரோ மார்க் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்து எதுக்கு கொடுத்துக்க பார்த்தீங்கன்னா 2 பக்கம் ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி ரெட் கலர் டாட் போய்க்கலாம். நீங்கள் ஈஸியாக இப்போ போய்ட்டு இங்கேக்குள்ளே போய்ட்டு நீங்கள் எப்படி கரெக்டாக அக்யூரேட்டாக வைக்க தேவையில்லை. நீங்கள் இதை கிளிக் பண்ணால் போதும். ஏரோ மார்க் கிளிக் பண்ணால் அடுத்த ரெட் டாட்டுக்கு போய்க்கும். அதேமாதிரி பிஃபோர் கிளிக் பண்ணால் முன்னாடி போய்க்கும். உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன் டயலாக் ஏற்ற மாதிரி. அதுக்கே தான் ஃபஸ்ட் நான் ஃபோட்டோ செட் பண்ணிங்க. இந்த ஃபோட்டோ வந்து இதுதான். இதை ஆட் பண்ணிட்டு நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வந்து அப்படியே செட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு வந்து நிறைய இமேஜ் உங்களுக்கு வராது. ஒரே இமேஜ் பண்ணால் வரும். ஸோ அதுக்காக நான் எப்படி செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இமேஜ் இருந்தால் இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஃபுல் ஸ்க்ரீனுக்கு. இப்போ அதே மாதிரி செகண்ட் டயலாக் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் டயலாக்னு டைப் பண்ணால் பண்ணிக்கலாம். நான் அதுக்குமே ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். செகண்ட் டயலாக்கான ஃபோட்டோ வந்து இதுதான் ஆட் பண்ணிட்டு இதோட கட் பண்ணிக்கிறேன். மீதி வந்து நான் இதுக்கப்புறம் அடுத்த டயலாக் வரும். அதை ப்ளே பண்ணி பார்த்து அடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்த டயலாக் இன்னும் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான்ட்டு அடுத்த டயலாக்கான ஃபோட்டோ வந்து இதுதான். இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல் ஸ்க்ரீனுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ உங்கள் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனுக்கு அப்படியே செட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட்லாம் பண்ண தேவையில்லை. உங்கள் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து நிறைய இமேஜ் இருக்குன்னா இப்போ ரொட்டேட் பண்ணிக்கிறேன். நான்ட்டு இப்போ அதே இத்தனை 3 இமேஜ் ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி ஆட் பண்ணால் டாட்டு கீழே போய்ட்டு அடுத்த இமேஜ் அப்படி கொஞ்சம் தள்ளி அப்படி இதை ப்ளே பண்ணி அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோவில் உங்கள் ஃபோட்டோ இல்லை அதே ஃபோட்டோ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் விஷயம் வந்து இப்போ இதே மாதிரி நான் வீடியோ ஃபுல்லாக ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிறேன்.
ஃபுல்லாக ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் எதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன்னான்ட்டு. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எஃபெக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பீட் எஃபெக்ட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். எக்ஸாம்பிள் அதுமாதிரி கொடுத்துருப்பேன். ரெண்டுமே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் அலைட்மோஸ்ட் ஏன் போனால் இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் லிங்க்னா இமேஜோடு வரும். எக்ஸாம் ஃபைலாம் நமக்கு வந்து இமேஜ் அதாவது வெறும் எஃபெக்ட்ஸ் மட்டும் வாங்க வரும். ஃபஸ்ட் எஃபெக்ட்ஸை காப்பி பண்ணிக்கோங்கன்ட்டு இதை காப்பி பண்ணிட்டு ஸ்டார்டிங் டயலாக் இருக்குது பார்த்தீங்கன்னா டயலாக் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் டயலாக் மாதிரி இடம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் மட்டும் நீங்கள் எஃபெக்ட்டை ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் ஒரு 9 செகண்ட் டயலாக் இருக்குது எனக்கு வந்து அது வரைக்கும் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்டு அடுத்து கொஞ்சம் அப்படியே எண்டிங் வந்துக்கோங்க. எண்டிங் வந்து மிடியில் வந்து இன்னொரு டயலாக் ஒரு 2 டயலாக் வந்து வரும். இந்த இடத்துல வந்து இங்கேயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து பேஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு இப்போ அடுத்த எஃபெக்ட் வரைக்கும் காப்பி பண்ணிக்கோங்க. செகண்ட் எஃபெக்ட்டை போய்ட்டு காப்பி பண்ணிவிட்டு இப்படி மீதி இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஃபுல்லாக இந்த எஃபெக்ட் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. வச்சு நீங்கள் வந்து ஒரு 9 செகண்ட் நான் பேஸ்ட் பண்ணா அதுக்கப்புறம் எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உனக்கு வந்து இந்த டயலாக் இடத்துல மட்டும் அந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்தையும் இந்த எஃபெக்டே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்க்கணும் நல்லாயிருக்கும் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரியும். பேஸ்ட் வந்து ஸ்டார்டிங்கை போய் ப்ளே பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு பாட்டு இடத்துல வந்து கரெக்டாக இந்த இமேஜ் வந்து உள்ளே வெளியே வர மாதிரி தெரியும். மித்த இடத்துல வந்து அப்படி ஷேக் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இமேஜ் வந்து பார்க்க நல்லா இருக்கும். இந்த எஃபெக்ட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்போ இந்த வீடியோ புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ண 1080p வச்சுட்டு சரி எனக்கு சொல்லி காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து உள்ளே போய்ட்டு 1080p இருக்கா அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் பண்ணல. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு இதை பாண்டா கம்ப்ரஸில் போட்டு கம்ப்ரஸ் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு கொஞ்சம் கூட குவாலிட்டி லாஸ் ஆகாது. உங்கள் கரெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ஃபஸ்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்காமா இருக்கும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மறக்காம வரும். இந்த வீடியோ ஃபஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு அப்போ தான் ஃப்ரெண்ட்ஷிப் டேக்கு அவங்க ஃபோட்டோஸ் எப்படி எடிட் பண்ண தெரியும் சிம்பிளாகிடுச்சா. ஸோ டாட்டா பை நெக்ஸ்ட் போஸ்ட் சூப்பராக சந்திக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்போ உங்கள் எஃபெக்ட்லாம் கரெக்டாக வரும்.